ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் குஷியா சாந்திங்க இருக்கீங்களா? பிரதர். குஷியா இருக்கேங்க பிரதர், ரொம்ப குஷியா இருக்கேன் பிரதர். நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே, பாபா செம்மையா இருக்கு, சக்தி கொடுத்துட்டே இருக்காருங்க பிரதர். ஆமா, நல்ல சூப்பர் முரளி இன்னைக்கும் கூட உங்களுடைய புது சகாப்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க பாவ கர்மங்கள் விகர்மங்கள் செய்தவர்களாவே இருந்து வந்திருக்கீங்க. இது ஒரு சகாப்தம் அப்படின்னா நீங்க விகர்மா ஜீத்தா மாற போறீங்க. அது உங்களுடைய புது சகாப்தம் ஆரம்பிக்க போகுது. புதுமையான ஒரு வரலாறு படைக்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஆரம்பத்திலேயே குஷி பண்ணிட்டார் அப்பா. ஆரம்பிங்க. சரிங்க பிரதர். 6/8/2024 காலை முரளி. பாப்தாதா ஓம் சிவபாபா பேசுறாரு. இனிமையான குழந்தைகளே, இப்போது பாவ கர்மங்கள் விகர்மங்கள் செய்வதை நிறுத்தி விடுங்கள். ஏன்னா இப்போது நீங்க விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை தொடங்க வேண்டும். விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை தொடங்க போறீங்கன்றாரு. அது என்ன பிரதர் அர்த்தம் சொல்லுங்க? புதிய யுகத்தை தொடங்கணும். ஆமா, புதிய யுகத்தை தொடங்குறோம் அப்படின்னா இந்த பாவ கர்மங்கள் விகர்மங்கள் செய்தவர்களாவே வந்திருக்கோம். நம்ம இப்ப 63 பிறவிகளின் பாவ சுமைகள் நமக்கு இருக்கு இல்லையா? எப்படி ஏற்பட்டுச்சு? நம்மளுடைய கர்ம கணக்கால ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த விகர்மம் அப்படிங்கறதுதான் பாவ கர்மம்னு சொல்லப்படுது. இந்த கர்மத்தில இருந்து விடுபட்டு தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தின் அடிப்படையில அந்த விகர்மங்களை வென்றவர்களா ஆகணும். நீங்க சுக்கர்மம் செய்யக்கூடியவங்களா அக்கர்மம் செய்யக்கூடியவர்களா இப்ப மாற போறீங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை புது சகாப்தமா மாறப்போகுது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. ஓகேங்க பிரதர். கேள்வி கேட்கிறாரு சிவபாபா. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம்? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பாபா கேட்கிறாரு, ஒரு பிராமண குழந்தை எந்த ஒரு விஷயத்தை தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம்னா பதில் சொல்றாரு சிவபாபா. தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அது போல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரோட குழந்தைகள், ஆசிரியரோட குழந்தைகள் ஆசிரியர்கள்ன்றார் பாபா. சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான கண்டத்தை உலகை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் முழுக முடியாது. ஆமா, இங்க தந்தைய எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தந்தை ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்காரு. அதே போல நீங்களும் தந்தைய ஃபாலோ செய்யணும். அவர் ஆசிரியர் இருக்காரு இல்லையா? அது போல நீங்களும் மாஸ்டர் ஆசிரியர் ஆகி மற்றவர்களுக்கும் கற்பிக்கணும். நீங்களும் படிச்சு மற்றவர்களையும் பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. குருவாவும் இருக்காரு. உங்களை பார்த்துதான் அவங்களும் ஃபாலோயர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிடணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நீங்க ஏன் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு நிமித்தமாயிருக்கீங்க. அதனால அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சத்தியத்தின் படகு, ஏன்னா சத்தியமான கண்டத்தை உருவாக்குறோங்க. அதனால உங்களுடைய சத்தியத்தின் படகு அப்படின்னா கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு நீங்க இந்த படகுல போய்கிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி படகுல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சத்தியத்தின் படகுல போய்கிட்டு இருக்கீங்க. இங்க நிறைய புயல்கள் வரலாம். அதனால உங்களுடைய அந்த சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம், ஒருபோதும் மூழ்காது அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறோம். நம்ம போகும்போது மாயாவின் புயல்கள் வருது இல்லையா? காம விகாரத்தின் புயல் வரும், கோபம் வரும், அகங்காரம் வரும். இதெல்லாம் நம்மளால முயற்சி செய்ய முடியுமா என்னன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா மூழ்கி போயிடுவோம். அப்ப அதுக்காக தைரியம் கொடுக்கறாருப்பா. இந்த சத்தியத்தின் படகு ஒருபோதும் மூழ்காது. ஏன்னா அந்த படகை ஓட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா படகு சிவபாபா. ஆமா, சத்தியமானவர் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த தைரியத்துல நீங்க இந்த படகுல கம்முன்னு அமைதியா உட்காந்துட்டு வாங்க. அப்பா உங்களை இந்த கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு கொண்டுட்டு போய் பத்திரமா சேர்த்துருவேன் அப்படிங்கறத சொல்றாரு. பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் இப்போ செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களிடம் கேட்கிறார். ஏனென்றால் இது புது ஞானம், மனிதரிலிருந்து தேவதையாக கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு.
இதை உங்களுக்கு படிக்க வைக்கவர் யாருன்னு கேக்குறாரு பாபா. இது படிக்க சொல்லி தரது யாருன்னா ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தையாகிய நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை குழந்தைகள் இப்போது அறிவீர்கள். இதை மறக்கவே கூடாது. அவர் தந்தையாக இருக்கிறார், பின் படிப்பையும் சொல்லிக் கொடுப்பதால் ஆசிரியராகவும் ஆகிவிடுகிறார். நாம் படிப்பது புதிய உலகத்திற்காக என்பதை நீங்கள் இப்போ தெரிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும். புதிய உலகிற்காக படிப்பிப்பவர் தந்தைதான். முக்கிய விஷயம் தந்தையுடையது. தந்தை பிரம்மா பாபா மூலமாக நமக்கு இந்த கல்வி அறிவை கொடுக்கிறார். யார் மூலமாவது கொடுப்பார் அப்படின்னு கேட்கிறார். யார் மூலமாவது இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா பாபா மூலியமா கொடுக்கிறேன். பகவான் பிரம்மாவின் மூலமாக ராஜயோகம் கற்றுத்தருகிறார் என்று பாடப்பட்டுள்ளதுன்றார் பாபா. பிரம்மாவின் மூலமாக தான் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்கிறார். அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை, இப்போது இருப்பது கலியுகம். எனவே சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. சொர்க்கத்தில் தேவி தேவதா தர்மத்தவர்கள் மட்டும் இருப்பார்கள். மற்ற இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் இருக்க போவதில்லை, அதாவது அழிந்துவிடும். ஏனென்றால் சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது. இந்த விஷயங்கள் குழந்தையாக்கிய உங்கள் புத்தியில் இப்போ இருக்கிறது. இப்பொழுது பல தர்மங்கள் இருக்கிறது. இப்போது தந்தை மீண்டும் நம்மை மனிதர்லிருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். ஏனென்றால் இப்போது சங்கம யுகமாக இருக்கிறது. ஆமா, இப்ப தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப சத்தியமான கண்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்துகிட்டு இருக்கோம். யார் மூலமா அப்படின்னா இந்த பிரம்மா மூலமா. பிரம்மா மூலமா பேசக்கூடியவர் யாருன்னா சிவபாபா. கடவுள் கிட்ட பாடம் படிக்கக்கூடியவங்க நீங்க அப்படிங்கிறது இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். என்ன பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னா இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப என்னங்க சிஸ்டர், இன்னொரு முறை அதை வாசிங்க. எதுலங்க பிரதர்? எந்த இது? தேவி தேவதா தர்மம். ஆமா ஆமா, தர்மம். அந்த தர்மம் தான். தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்னா தேவி தேவதா தர்மத்தை இந்த பிரம்மா மூலமா சிவபாபா ஸ்தாபனை செய்யறாரு. எப்படி ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்னா பிராமணர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஸ்தாபனை செய்யறாரு. ஏன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்ப மறுபடியும் அது வாம மார்க்கத்துல வந்ததுனால தூய்மையற்றது தர்மமா மாறிடுச்சு. அதுல பல வழிகள் வந்துருச்சு. எப்படின்னா சந்நியாச தர்மம், அப்படி தனித்தனி கிளைகளா இந்த நாடக சட்டத்துல உருவாயிடுச்சு. அதனால முஸ்லிம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம், சீக்கிய தர்மம், புத்த தர்மம், இந்த மாதிரி சந்நியாச தர்மம், இந்த மாதிரி பல தர்மங்கள் இங்க உருவாயிடுச்சு. இது இத்தனை தர்மமும் தூய்மையற்ற நிலையில இருக்குது. இந்த தர்மங்கள்லாம் இப்ப இல்லாம தந்தை தனியா ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இந்த பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இது பூரா தூய்மையற்ற தர்மமா இருக்குது. அப்ப தந்தை பரமாத்மா இந்த பிரம்மா மூலமா உங்களுக்கு இந்த புதிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இது கலியுகமா இருக்கு இல்லையா, அதனால இத்தனை தர்மம் இங்க இருக்குது. இத்தனை தர்மம் இருக்கிறதுனாலதான் இங்க துக்கமும் அசாந்தியும் இருக்குது. தந்தை சுகமும் சாந்தியும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த புதிய தர்மத்தை உருவாக்கணும். அதுக்கு இந்த பிரம்மா நிமித்தமா இருக்காரு. அவர் மூலமா இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது இது ஒரு மனிதர், சாதாரண மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆக்குகிறார் இங்க பரமாத்மா. ஏன்னா இப்போ இருக்கிறது சங்கம யுகம்ன்றார் பாபா. இது சங்கம யுகம். இது மிகவும் புரிய வைப்பதற்கு எளிதான விஷயம். திருமூர்த்தி படத்திலும் காட்டப்படுகிறது பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று. எதனுடைய ஸ்தாபனை? கண்டிப்பா புதிய உலகத்தினுடையது. புதிய உலகத்தினுடையதான் இருக்கும், பழைய உலகத்தினுடையதான் கண்டிப்பா இருக்காதுன்றார். பழைய உலகம் இல்லன்றார் பாபா. புதிய உலகம் ஸ்தாபனை ஆக போகுது. இப்போ புதிய உலகில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளைத்தான், அதாவது தேவதைகள் தான் நிச்சயம் குழந்தை. அதாவது பாபா என்ன சொன்னா தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள் தான் என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு இப்போது பாபா சொல்லி கொடுக்கிறாருன்றாரு. அந்த புதிய உலகத்துல இருக்கிறவங்க தெய்வீக குணம் உடையவர்கள். ஆக நாமும் கூட இல்லற விஷயங்கள் இருக்கணும், ஆனா தெய்வீக குணங்களை தான் நம்ம தாரணை செய்யணும்ன்றார் பாபா. அங்க இருந்தாலும் தெய்வீக குணம் இருக்கணும்.
முதலாக காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரிகளாக ஆகணும்ன்றாரு. இல்லறத்துல இருந்தாலும் காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரிகளாக தேவதையாக ஆகணும். நேற்று இந்த தேவி தேவதைகளுக்கு முன்பா சென்று நீங்க தான் சம்பூர்ண நிர்விகாரி, நாங்க விகாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்றாரு பாபா. தேவதைக்கு முன்னாடி தம்மை விகாரியாக உணர்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்றாரு பாபா. சொல்லுங்க பிரதர் இதுக்கு. ஆமா, முந்தி தேவி தேவதைகள் மூர்த்தி இருக்கு இல்லையா, கோயில்கள்ல போய் நம்ம வழிபடுறோம் இல்லையா, நீங்க தான் சம்பூர்ண நிர்விகாரியா வாழ்ந்தீங்க, உங்களை போல நாங்களும் ஆகணும் அப்படின்னு தான் தவம் கடந்தீங்க. ஆனா அப்படி வாழ்ந்ததே நீங்க தான் அப்படின்றத அப்பா இங்க வந்து புரிய வைக்கிறார். சம்பூர்ண நிர்விகாரியா வாழ்ந்தீங்க, உங்களைத்தான் இப்படி ஜடரூபமா பக்தர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்களா இப்ப நீங்க மீண்டும் மாறணும். அதுக்காகத்தான் தந்தை இந்த புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்யறேன். ஏன்னா அந்த தேவி தேவதைகளுக்கு காம விகாரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் தந்தை அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்குறதுக்கு தான் தந்தை இங்க பிராமணர்களா உங்களுக்கு ஜென்மம் கொடுத்திருக்காரு. நீங்க இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்கும் போது அந்த தேவதைய போல மாறிடுவீங்க. நாளைக்கு வருங்காலத்துல மூர்த்தியாவும் உங்களை தான் பக்தர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாருங்க. பாபா இல்லற விஷயம் சொன்னாருங்க பிரதர். ஆமா, இல்லற தர்மம். இது வந்து சந்நியாச தர்மம் இல்ல, துறவர மார்க்கம் கிடையாது. இல்லற தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. தேவி தேவதைகள் லட்சுமி நாராயணன் இல்லையா, 2 பேரும் சேர்ந்துதானே வாழ்ந்திருக்காங்க. அது இல்லற தர்மம். இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையாவே வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்களும் அதே போல பிராமணர்களான நீங்களும் இல்லற வாழ்க்கையிலே இருந்தாலும் தூய்மையை கடைபிடிச்சு அந்த தெய்வீக குணங்களோடு இருங்க. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் இப்ப நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்குனால இப்ப நீங்க கொண்டுட்டு வாங்க, நீங்க அப்படிப்பட்டவங்களா மாறிடுவீங்க அப்படிங்கிறார். பாபா என்ன சொன்னார்னா, தேவி தேவதைக்கு முன்பு சென்று நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி, நாங்கள் விகாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க. தம்மை விகாரிகளாக உணர்ந்து கொண்டிருந்தீங்க. ஏனென்றால் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமம், கோபம் முதலான விகாரங்கள் இருந்தது என்றால் தெய்வீக குணங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். விகாரத்தில் செல்வது, விகாரத்தில் செல்வது, கோபம்லாம் வருவது, இவை அசுர குணங்கள் ஆகும். தேவதைகளிடம் பேராசை இருக்குமான்னு கேட்கிறாரு பாபா. பேராசை இருக்குமா? அங்க 5 விகாரங்கள் இருக்காதுன்றாரு. இது ராவணனோட உலகம். ராவணனின் பிறவி திரேதா மற்றும் துவாபர யுகத்தில் சங்கமத்தில் ஏற்படுகிறதுன்றாரு பாபா. சங்கமத்தில் ஏற்படுது. இது பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தோட சங்கமம் இருப்பது போல பழைய உலகம் புதிய உலகம் அதுவும் ஒரு சங்கமம் அப்படின்றாரு. அதான் ராவணன் உள்ள வர அந்த சங்கமம். இப்போது ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்குது, நோய் இருக்கு. இது ராவண ராஜ்யம் என்று இதுதான் ராவண ராஜ்யம். துக்கமும் நோயும் இருக்கிறதா ராவண ராஜ்யம். இங்க சுகம் இல்லைன்றாரு பாபா. ராவணனை வருடம் எரிக்கிறாங்க. வாம மார்க்கத்தில் செல்வதால் விகாரிகளாகி விடுகிறார்கள். இதனாலதான் துக்கம் வருதுன்றாரு. இப்போது நீங்கள் விகாரமற்றவர் ஆகணும். இங்கதான் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். யார் இப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட பலனை தான் அடைவார்கள். குழந்தைகள் இப்போது எந்த விகர்மமும் பாவ கர்மமும் செய்யக்கூடாது அப்படின்றார். பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் துக்கம் தான் வரும். அதனாலதான் பாபா சொல்றாரு. ஆமா, அரை கல்பம் நீங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாதவர்களா வாழ்ந்திருக்கீங்க. ஆனா அரை கல்பம் அப்புறம் அந்த திரேதாவும் துவாபரமும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல ராவணன் பிரவேசமாகலாம். இந்த 5 விகாரங்கள் அப்பதான் உங்களுக்குள்ள பிரவேசமாகுது. அப்பதான் நீங்க விகர்மா செய்யக்கூடியவங்களா மாறிடுறீங்க. வாம மார்க்கத்துல போய் பாவ கர்மங்கள் செய்யக்கூடியவங்களா மாறிடுறீங்க. அது ஒரு சகாப்தமும் போயிடுது. தூய்மையா வாழ்ந்தவங்க தூய்மையற்றவர்களா மாறிட்டோம் இல்லையா, அது ஒரு சகாப்தம். இப்ப மறுபடியும் இந்த சங்கம யுகத்துல தந்தை வந்து தூய்மையற்றவர்களை மறுபடியும் தூய்மையாக்குறார். அப்ப பாவ கர்மங்களை அழிச்சு விகர்மங்களை வென்றவர்களா ஆக்குறாரு. விகர்மா ஜீத் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வரேங்கிறாரு. அப்ப இது ஒரு சங்கமம், இது ஒரு சகாப்தம் அப்படிங்கறத சொல்றாரு. அது இல்லற தர்மம் எப்படி இருந்துச்சு, தூய்மையான வாழ்க்கை முறை. அது ஒரு இல்லற ஆசிரமமா இருந்துச்சு. அப்போ
இது வந்து தூய்மையற்ற இல்லற மார்க்கமா போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையற்றது. தூய்மையான இல்லற மார்க்கம் 2500 வருஷம் நடந்துச்சு, தூய்மையற்ற இல்லற மார்க்கம் 2500 வருஷம் வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த முழு உலகத்தின் நாடகத்துக்கான 5000 வருஷம் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அதனாலதான் பிரதர் பாபா என்ன சொன்னார்னா, அதனாலதான் நோயெல்லாம் வருதுன்னாரு. நோய் வருது, துக்கம் வருது. இந்த 5 விகாரங்கள்ல தான் நம்ம தேக அபிமானத்துல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் துக்கம் அசாந்தி எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு. துக்கமும் அசாந்தி, இந்த நோய், பற்றுதல் எல்லாமே வந்தது எல்லாமே இந்த பாவ கர்மங்களின் அடிப்படையில தான். அங்க புண்ணிய ஆத்மாக்களா இருப்பாங்க. இந்த விகாரங்கள்னா என்னன்னே தெரியாது. தூய்மையா வாழ்ந்ததுனாலதான் அவங்க சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா வாழ்ந்தாங்க. தூய்மையற்றவர்களா நீங்க மாறினாலதான் துக்கம் அசாந்தி உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத புரிய வச்சுட்டாரு. இப்பதான் நிறைய நோய்கள் வருது பிரதர். மெயின் காரணம் பாபா சொல்ற அந்த விகாரம் முதல்ல இருக்கு பாருங்க, அந்த விகாரம் தான் மெயின் காரணம். அது யாருக்குமே தெரியல, பாபா தெரியப்படுத்துறாரு. ஆமாங்க பிரதர். பாபா சொல்றாரு, ஒருவர் ராஜா விகாரத்தை, அதாவது பாபா என்ன சொன்னா, ராஜா விகாரமாஜித்ன்றாரு, விகாரத்தை வென்றவர். மற்றவர் ராஜா விக்ரமன், விகாரி விக்ரமன்றாரு, ராஜா விக்ரமன். இது விக்ரமனின் காலம், அதாவது ராவணனுடைய விகாரிகளின் காலமா இருக்கு. இதை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. கல்பத்தின் ஆயுளை பற்றியும் யாருக்குமே தெரியல. உண்மையில் தேவதைகள் விகர்மாஜித், விகர்மங்களை வென்றவர்களாக இருப்பவர்கள். 5000 வருடங்களில் 2500 வருடங்கள் ராஜா விக்ரமனுடையது, 2500 வருடங்கள் ராஜா விகர்மாஜித்துடையது. ஆக பாதி என்ன சொல்றேன்னா, பாதி விகர்மத்தின் உடையது. அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எதுவும் தெரியாது. விகர்மாஜித்தின் காலம் 1ஆம் வருடத்திலிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். பின் 2500 வருடங்களுக்கு பிறகு விகர்மனுடைய காலம் தொடங்குகிறது. இப்போது விகர்மனின் காலம் முடிய போகிறது. மீண்டும் நீங்கள் விகர்மாஜித் மகாராஜா மகாராணி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாஜித் அப்படின்னா யாருன்னா, லட்சுமி நாராயணன், கிருஷ்ணன், ராதை இருக்காங்க இல்லையா, அவங்கதான் விக்ரமங்களை வென்றவர்கள். அதான் விக்ரமாஜித் மகாராஜா மகாராணிகள் சொல்றாரு அவங்கள. விக்ரமங்களை வென்றதுனால தானே புண்ணிய ஆத்மாவா மாறினாங்க அவங்க. அதனால அவங்க ஒரு விஷயம், விக்ரமாஜித் மகாராஜா மகாராணிகள். இன்னொருத்தவங்க விக்ரமன்னு சொன்னார் பாத்தீங்களையா, அது என்னன்னா விக்ரமாதித்ய மகாராஜா தானே துவாபர யுகத்தின் முதல் மகாராஜா. அதுதான் இது விக்ரமனின் காலம். அது லட்சுமி நாராயணர் அந்த விக்ரமாஜித் மகாராஜா மகாராணிகளின் காலம் 2500 வருஷம். தூய்மையான வாழ்க்கை அப்படி வாழ்ந்துருங்க 2500 வருஷம். இது ஒரு சகாப்தம். அப்படியே 2500 வருஷத்துக்கு அப்புறம் துவாபர யுகத்துல விக்ரமாதித்ய மகாராஜா, அவரை தான் விக்ரமன்னு சொல்றாங்க. அவர் காலத்துல தானே நம்ம துவாபர யுகத்துல இந்த வாம மார்க்கத்துல போய் விகாரத்துல மாட்டிக்கிட்டோம். ராவணன் பிரவேசமானது எல்லாமே அவருடைய காலத்துல தானே. அதனாலதான் அவருடைய காலம் 2500 வருஷம் நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அங்க ராவணன் பிரவேசமானால இது ராமராஜ்யம்னு இது ராவண ராஜ்யம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பா. இது 2500 வருஷம், இது 2500 வருஷம் அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த முழு கல்பமும் 5000 வருஷம்ன்றாங்க. அதான் இப்போ விகர்மனின் காலம் முடிய போகிறது. மீண்டும் நீங்கள் விகர்மாஜித் மகாராஜா மகாராணி ஆக போகிறீங்க. அப்படி ஆகிவிடும் போது விகர்மாஜித் காலம் தொடங்கிவிடும். இவை அனைத்தும் நீங்கள் தான் புரிந்து கொண்டு இருக்கீங்க போன்றாரு பாபா. பிரம்மா ஏன் அமர்த்தப்பட்டு இருக்கிறார் என்று பாபா கேட்கிறார், உங்களை கேட்கிறார். அட, உங்களுக்கு இவரிடம் என்ன வேண்டிய, பாபா கேட்கிறார், இவரிடம் என்ன வேண்டி இருக்கிறது, என்ன வேண்டி இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு இவரிடம். எங்களுக்கு படிப்பிப்பவர் பிரம்மா அல்ல, நாங்கள் சிவபாபாவிடம் படிக்கிறோம். இவரும் அவரிடம் தான் படிக்கிறார். படிப்பிப்பவரும் ஞான கடல். அவர் விசித்திரமான உடலற்ற தந்தை, உடலற்றவர்ன்றாரு. அவருக்கு சித்திரம் உடல் கிடையாது. அவர் நிராகார் என்று அழைக்கப்படுகிறார். அங்கே பரந்தாமத்துல அனைத்து நிராகார ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். பிறகு இங்கே உடலுடன் இருப்பவர்கள் ஆகிறார்கள். பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். லௌகீக தந்தையை பரம என்ற வார்த்தையில் கூறுவதில்லை. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பள்ளி குழந்தைகள் படிப்பின் மீது கவனம் கொடுக்கிறார்கள்.
ஏதாவது பதவியை அடையும் போது வக்கீலான பிறகு படிப்பு நின்று விடுகிறது. வக்கீலான பிறகு அவர் படிப்பை படிக்க மாட்டார்கள், படிப்பு முடிந்து விடுகிறது. நீங்களும் தேவதைகள் ஆகிவிட்டால் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் சொல்லுங்க பிரதர். அதான், நீங்க தேவதை ஆயிட்டீங்கன்னா படிக்க எதுவும் தேவை கிடையாது. நீங்க இங்க பிராமணர்களா இருக்கும் போதுதான் படிச்சாகணும். தெய்வீக குணங்களை உருவாக்கணும் இல்லையா? பிராமணர்கள் தான் தெய்வீக குணங்களை உருவாக்குறாங்க. இதனுடைய சம்ஸ்காரம் தான் தேவதைகளுக்கு வருது. ஏன்னா பிராமணர்களா இருக்க நீங்க தான் தேவதையா நாளைக்கு மாற போறீங்க அப்படின்னா இங்கதான் படிக்கணும். இதனுடைய பலனை மட்டும்தான் தேவதைகள் அனுபவிக்கிறாங்க அங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பாபா உடலற்றவர் சொல்றாருங்க பிரதர். எனக்கு உடல் இல்லை, விசித்திரமானவர் நான், விசித்திரமான தந்தை நமக்கு கூட இருக்கிறவர். ஆமா, ஏன்னா அவரு நிராகாரமா இருக்காரு, நிராகாரமாவே இருக்காரு. நம்ம தான் இங்க சாக்கார பார்ட்டு பண்றோம், சாக்காரியா இங்க உடல் சரீரம் எடுக்கிறோம். ஏன்னா ஆத்மா உலகத்துல எல்லாருமே ஆத்மாக்களா தான் இருந்தோம், பரமாத்மா தந்தையும் இருந்தாரு. நமக்கு தான் சரீரம் எடுக்கிறதுக்கான பார்ட் இருக்குது, அவருக்கு அந்த மாதிரி பார்ட் கிடையாது. அதனாலதான் அவர் இங்க எந்த ஒரு தாயின் கர்ப்பத்திலையும் பிரவேசமாகாம பிரம்மாவுடைய உடல்ல நேரடியா நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லி கொடுக்கிறவர் யார் அப்படின்னா பிரம்மா கிடையாது, உள்ள பிரவேசமான பரமாத்மா. ஞானக்கடல் கிட்ட இருந்துதான் இந்த ஞானம் கிடைக்குமே தவிர பிரம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அவரே படிக்கக்கூடியவர் தான் பரமாத்மா கிட்ட அப்படிங்கறத சொல்றாரு. பாபா சொல்றாரு, பரமாத்மாவை தான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு சொல்றாருங்க பிரதர். நினைக்கிறது பரமாத்மாவை தான். அதுக்கப்புறம் பாபா சொல்றாங்க, நீங்கள் தேவதையை விட்டா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவதைகளின் ராஜ்யம் 2500 வருடங்கள். இந்த விஷயங்கள் குழந்தையாக நீங்கள் தான் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதையும் சிந்தனையில் வைக்க வேண்டும். இதையும் சிந்தனையில் வைங்க. படிக்க, அதாவது இதையும் சிந்தனையில் வைக்க வேண்டும். படிக்க வைக்கவில்லை என்றால் ஆசிரியராக எப்படி ஆக முடியும்? நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள், ஆசிரியரின் குழந்தைகள் அல்லவான்னு கேட்கிறார் பாபா. நீங்களும் ஆசிரியரோட குழந்தைகள் தான். எனவே நீங்களும் ஆசிரியராக வேண்டும். ஆக படிப்பிக்க எத்தனை ஆசிரியர்கள் தேவை? எப்படி தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கிறாரோ அப்படி நீங்களும் ஆசிரியர் ஆவீர்கள். சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள். அவர்கள் யாரும் சத்குரு இல்லைன்றார் பாபா. நீங்க தான் குழந்தைகள் தான். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள். அவர்கள் யாரும் சத்குரு அல்ல. அந்த குருவின் குழந்தைகள் குருவாக இருக்கிறார்கள். சத் என்றால் உண்மையானவர் என்ற அர்த்தம். சத்தியமான கண்டம் என்று பாரதம் அழைக்கப்படுகிறது. இது பொய்யான கண்டம். சத்தியமான கண்டத்தை பாபா தான் ஸ்தாபனை செய்கிறார். அவர் உண்மையான சாயி பாபா, இறை தந்தை ஆவார். உண்மையான தந்தை வருகிறார் என்ற போது போலிகள் வெளிப்படுகின்றனர். சத்தியத்தின் படகு ஆடலாம், புயல் வீசலாம், ஆனால் முழுகாது என்ற பாடலும் இருக்கிறது. மாயாவின் புயல் நிறைய வரும் என்று குழந்தைக்கு புரிய வைக்கப்படுது. அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. மாயாவோட புயல் வீசும் என்று சந்நியாசிகள் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள். படகை எங்கே கரை சேர்ப்பது என்பதே அவர்களுக்கு தெரியாது. படகை எங்க கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்படி தெரியாதுன்றார் பாபா. என்பது சன்னியாசி அவர்களுக்கு தெரியாது. பாபா சொல்றாரு இது வரைக்கும். ஆமா, தந்தை ஆசிரியராகவும் சத்குருவாவும் இருக்காரு. அப்ப நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணி ஆசிரியராகவும் இருக்கணும். நீங்களும் பாடம் படிச்சு மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் உங்களைய ஆசிரியர்னு சொல்ல முடியும், தந்தைய ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்ல முடியும். சத்குரு அப்படின்னு சொல்றவங்க சத்தியமான குரு. ஆனா இந்த உலகியல் மனிதர்கள் வெறும் சாதாரண குருகள் தான். ஆனா சத்தியமான குரு இவர் ஒருத்தர் தான். இவர்கிட்ட இருந்துதான் இந்த சத்தியமான ஞானத்தின் விஷயங்கள் வருது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்றீங்க அப்படின்னா சத்தியத்தின் படகுல ஏறி போறீங்க அப்படின்னா இந்த கலியுக கரையில இருந்து அந்த சத்தியுக கரைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த படகுல ஆமா, இந்த சத்தியத்தின் படகுல போகும்போது மாயாவின் தடைகள், மாயாவின் புயல்கள் நிறைய வரும். அதனால இந்த படகு ஆடும், அசையும், ஆனா ஒருபோதும் மூழ்காது.
ஆனா அந்த அந்த குருமார்கள் இருக்காங்க இல்லையா, சன்னியாசிகள் குருமார்கள், அவங்க எல்லாருமே அசத்தியத்தின் படகுல ஏறி இருக்காங்க. அந்த படகு நல்ல ஸ்ட்ரைட்டா போகும், எந்த ஒரு புயலும் இல்லாம போகும். ஆனா ஒரேடியா மூழ்கி போயிடும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அது அசத்தியத்தின் படகு, இது சத்தியத்தின் படகு அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. சாய்பாபா பத்தி சொல்லியிருக்காரு பாபா இன்னைக்கு. ஆமா, அது சாய் பாபான்றது அப்பாவை தான் சொல்றாரு. ஆனா சாஹிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம், இறை தந்தை தலைவர்னு அர்த்தம். அதத்தான் பாபா, தலைவர் பாபா அப்படின்னா இறைவன் தந்தைன்னு அர்த்தம். சாஹிப்னா இறைவன் அர்த்தம், பாபானா தந்தை, இறை தந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அதத்தான் அப்படி சொல்றாங்க அப்பா, சாஹிப் பாபா அப்படின்னு. ஆனா இந்த உலகத்துல சாய் பாபான்னு சொல்லி தனியா ஒரு குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்லல இது அப்பா. இது இந்த ஹிந்தி வார்த்தைக்குரிய அர்த்தத்தை சொல்றாரு அப்பா. ஓ சரி சரி ஓகே பிரதர். பிரதர், பாபா சொல்றாரு படகை எங்கே கரை சேர்ப்பது என்பது அவர்களுக்கு தெரியாதுன்னா அது என்னங்க பிரதர் அர்த்தம்? ஆமா, அவங்களுக்கு தெரியாது தானே எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா. அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஃபாலோயர்ஸ் எல்லாரும். அடுத்து இவங்க ஜென்மம் எடுக்கணும்னா அடுத்து வேற ஒரு சரீரத்துல தானே ஜென்மம் எடுக்கணும். ஏன்னா தந்தையை பத்தியும் தெரியாது, தந்தையோடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. தந்தையோட இருக்க அந்த ஆத்ம லோகத்தையே அவங்க பரமாத்மா நினைக்கிறாங்க. அவங்க தத்துவ ஞானியாவுல இருக்காங்க. தந்தை கிட்ட யோகா வைக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் விநாசமாகும். தந்தை கிட்ட யோகா வைக்கும் போதுதான், இங்க தத்துவத்தோட யோகா வச்சு அப்ப பாவ கர்மங்கள் விநாசம் ஆகாது இல்லையா. அவங்க பிரம்ம தத்துவத்தோட தானே யோகா வைக்கிறாங்க. வீடுங்கிறது ஒரு தத்துவம் தானே, தத்துவ கிட்ட யோகா வைக்கும் போது பாவ கர்மங்கள் அழியாது. அதனால அவங்களால முக்திக்கு போய் சேர முடியாது. நீங்க பாருங்க, அந்த தத்துவத்துக்குள்ள இருக்க அந்த பரமாத்மா தந்தை கிட்ட யோகா வைக்கிறீங்க, அப்பதான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகுது. நீங்க அந்த முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் தகுதியுடையவரா மாறிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் படகு எங்க கரை சேர்ப்பது என்பது தெரியாது. ஓகே புரிஞ்சது. ஓகே ஓகே. பக்தியால் சத்கதி ஏற்படுவதில்லை. ஒரு நிமிஷம் சிஸ்டர் வரேன். பக்தியால் சத்கதி ஏற்படுவது கிடையாது என்பதை குழந்தையாக நீங்கள் இப்போது அறிவீர்கள். கீழேதான் இறங்கியபடி செல்கிறீர்கள். பகவான் பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்று மட்டும் சொல்கிறார்கள். கண்டிப்பா பக்தி செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. நல்லது. பக்தியின் பலனாக பகவான் என்ன கொடுக்கிறார்? கண்டிப்பா சத்கதி கொடுக்கிறார் சொல்கிறார்கள். ஆனால் எப்போது எப்படி கொடுப்பார் என்பது தெரியவில்லை, யாருக்கும் தெரியல என்றார் பாபா. யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது அனாதி காலம் தொட்டு நடந்து வருகிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். பரம்பரை பரம்பரையா நடந்து வருகிறதுன்றாங்க. ராவணனை எப்போதிலிருந்து எரிக்க தொடங்கினார்கள்? பரம்பரை பரம்பரையா என்று சொல்வார்கள். நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் இவர்களுடைய ஞானம் புதுமையாக இருக்கு கொஞ்சம் அப்படின்றாங்களாம் என்று சொல்வார்கள். கல்பத்துக்கு முன்பு புரிந்து கொண்டவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். பிரம்மாவின் விஷயத்தை விடுங்கள், அதாவது பிரம்மாவோட விஷயத்தை விடுங்க, சிவபாபாவோட ஜென்மம் ஆகி இருக்கிறது, அதை சிவராத்திரி என்று சொல்கிறார்கள்.
என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று தந்தை புரிய வைக்கிறார். இயற்கையாக மனிதர்கள் எடுப்பது போன்ற பிறவி எனக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறாங்க. சரீரதாரிகள் மனிதர்கள் அப்படின்றாரு பாபா. நான் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆவதில்லை. இந்த ஞானத்தை பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலை தவிர வேறு யாராலும் கொடுக்கவே முடியாது. ஞானக்கடல் என்று எந்த மனிதருக்கும் சொல்லப்படுவதில்லை. இந்த மகிமை நிராகாரருடையது. நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். குழந்தையாகிய நீங்கள் இந்த ராவணின் ராஜ்யத்தில் நடிப்பை நடித்து நடித்து தேக அபிமானம் மிக்கவர்களாக இப்பொழுது மாறிவிட்டீர்கள். ஆத்மா அனைத்தும் செய்கிறது என்ற இந்த அதாவது ஆத்மா அனைத்தும் செய்கிறது என்ற இந்த ஞானம் பறந்து போய்விட்டது. ஆத்மாதான் செய்துன்ற ஞானமே உங்களுக்கு தெரியலன்றார் பாபா. எல்லாமே பறந்து போய்விட்டது. இவை கர்மேந்திரியங்கள் அப்படின்றார் பாபா. இது கர்மேந்திரியங்கள் தான். உள்ள இருக்கிறது ஆத்மா. நான் ஆத்மா. இவைகளின் மூலம்தான் கர்மங்களை செய்விக்கலாம், செய்ய விற்காமலும் இருக்கலாம். நிராகார உலகில் சரீரமின்றி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் தனது வீட்டை கூட தெரிந்து கொண்டீர்கள். பின் அவர்கள் வீட்டை பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்ம ஞானிகளாக தத்துவ ஞானிகளாக இருக்கிறார்கள். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கிறார்கள். பிரம்மத்தில் வசிக்க போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் ஈஸ்வரன் வேறு அப்படின்னு அப்படி இருக்கின்றார் பாபா. பிரம்மம் வேறு ஈஸ்வரன் வேறு என்றாகி விடுகிறது. இவர்களோ பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரன் என்று கூறி விடுகிறார்கள். இதுவும் கூட நாடகத்தில் இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. தந்தையை மறந்து விடுகிறார்கள். அந்த தந்தை தான் உலகின் எஜமானர் ஆக்குகிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்குபவர். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் பிராமணர்களாக இருக்கிறீங்க. நீங்க உத்தம புருஷர்களா ஆகிட்டு இருக்கீங்கன்றார் பாபா. தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலை வணங்குகிறார்கள் அப்படின்றாரு பாபா. இப்ப அந்த பக்தியின் பலன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 63 பிறவிகளா பக்தி செய்துட்டு வந்திருக்கீங்க. இந்த பக்திக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த பக்தியின் பலன் தான் சத்கதி கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்றாரு. சத்கதி அப்படின்னா முக்தி, ஜீவன் முக்தி. அதுதான் கதி சத்கதின்னு சொல்லுவாங்க. அததான் முக்தி ஜீவன் முக்தியின் பலனை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத அப்பா சொல்றாரு. அப்பா நிராகாரமா தான் இருக்காரு. இத பக்தியிலே கூட சொல்லியிருக்காங்க. இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா அவர் அபோக்தா, அஜன்மா, அயோனிஜகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபோக்தானா எதையுமே அனுபவிக்காதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜன்மா அப்படின்னா அவர் ஜென்மமே எடுக்காதவர். அயோனிஜகா அப்படின்னா எந்த ஒரு தாயின் யோனி வழியா பிறக்காதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்பதான் அந்த தந்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் யாருடைய கர்ப்பத்திலையும் பிரவேசமாகி குழந்தையா பிறக்கிறது இல்ல. நான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல நான் ஒரு கடன் வாடகைக்கு எடுத்தது மாதிரி ஒரு கடனாதான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை லோனா எடுத்து இவர் வாய் பயன்படுத்தி ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஞான கடல் என்று சொல்லப்படுறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஞானம் கொடுக்கிறவர் யாரு? பரமாத்மா, பிரம்மா பாபா இல்ல. பிரம்மா பாபாவை வாய பயன்படுத்துறவர் சிவபாபா அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அப்புறம் அந்த சன்னியாசிகளை பத்தி சொன்னார் இல்லையா, அவங்க அதான் அந்த கர்மேந்திரியங்கள் என்ன கர்மேந்திரியங்களை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா. ஆத்மா கர்மேந்திரியங்களை பயன்படுத்துது. பயன்படுத்தி காரியங்கள் செய்யறது யாரு அப்படின்னா ஆத்மாதான். ஆனா கர்மேந்திரியங்கள் வெறும் ஜட பொருள் தான். ஆனா உள்ள இருக்குது ஆத்மா சைத்தன்யமானது, அது உயிரோட்டமானது. அதுதான் வாய் மூலமா பேசுது, கண்ணு மூலமா பாக்குது, காது மூலமா கேக்குது, மூக்கு வழியா சுவாசிக்குது, கை மூலமா காரியங்கள் செய்யுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்புறம் இந்த சந்நியாச தர்மத்தை சொல்றாரு. இவங்க பாருங்க, தத்துவ ஞானிகள் பிரம்ம தத்துவத்தோட அந்த ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயிட்டோம்னு சொல்றாங்க. பிரம்ம தத்துவத்தோட யோகா பண்றோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரினா அந்த சந்நியாச தர்மம் இருக்குது, இது துறவர மார்க்கமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அப்படி யாரும் முக்தி அடைய முடியாது. தந்தை கிட்ட யோகா இல்லாம யாருமே பாவ கர்மங்களை விநாசம் செய்ய முடியாது. அந்த தத்துவத்துக்கிட்ட யோகா வைக்கும் போது அந்த பாவ கர்மங்கள் விநாசம் ஆகிறது இல்லை.
அப்படின்னு சொல்றாரு அப்பா. இங்க எப்ப இந்த மாதிரி விகர்மங்களை விநாசம் செய்துட்டு புண்ணியாத்மாக மாறுறீங்களோ அப்பதான் தந்தை அந்த கதி மற்றும் சத்கதியான முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பக்தியின் பலனான அந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். சிவராத்திரி சொல்றாரு. சிவராத்திரி, ஆமா, சிவராத்திரியை பத்தி மனிதர்களுக்கு என்ன தெரியும்? சிவன் நைட்டு வந்திருக்காரு, ராத்திரி நேரத்துல வாராரு அப்படின்னு சொல்றாங்க. எந்த இரவுல வந்தாருன்னு அவங்ககிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? தெரியாது. அதுதான் கலியுக இரவு. இந்த அஞ்ஞான இருள்ல மனிதர்கள் தவிக்கக்கூடிய இந்த இருள், பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்பட்ட இந்த காரிருள், அஞ்ஞானத்தின் இருள் நேரத்துல வந்து சிவபாபா ஞானம்ங்கிற ஒளிய கொடுத்து ஆத்மாக்களை விடுவிக்கிறாரு, முக்திக்கு ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போறாரு. எதன் மூலமா? இந்த ஞானத்தின் வெளிச்சத்தின் மூலமா. அதத்தான் அஞ்ஞான இருள், இத ஞானத்தின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இருள் நேரத்துலதான் சிவன் வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. பாபா சொல்றாரு, நீங்கள் இப்போ இருக்கிறது புருஷோத்தம சங்கமேகம். அதை ஞாபகப்படுத்துறாரு பாபா. இப்ப எந்த யுகத்துல இருக்கீங்க? பரமாத்மா பகவான் வந்திருக்கு, புருஷோத்தம சங்கமேகத்துல இருக்கீங்க. அதுவும் பிராமணர்களா இருக்கீங்க. நீங்கள் வந்து உத்தம புருஷர்களாக இப்போ மாறிட்டு இருக்கீங்கன்றாரு பாபா. தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலை வணங்குறாங்க. தேவதைகளின் கோவில்களுக்கு சென்று எவ்வளவு மகிமை பாடுகிறாங்க. நாம் தான் தேவதையா இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என்றார் பாபா. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மிகவும் எளிமையான விஷயம் தானேன்னு கேக்குறாரு. இதுல வந்து ரொம்ப கஷ்டம், எளிமைன்றாரு பாபா. எளிமையான விஷயம் தான் இது. ஆனா விராட ரூபத்தை பற்றியும் கூட சொல்லி இருக்கிறாருன்றார் பாபா. விராட சக்கரம் கூட சுற்றுகிறது. அவர்கள் வெறுமனே பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிராமண, தேவதா, சத்ரியா, லக்ஷ்மி, நாராயணன் முதலாவனர்களோட படங்கள் இருக்குது. இதெல்லாம் வெறுமனே பாடிட்டு இருக்கிறாங்க, படங்கள்லாம் வச்சு படத்துக்கு முன்னாடின்றார் பாபா. தந்தை வந்து அனைத்தையும் சரிப்படுத்துகிறார், உங்களையும் கூட சரிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பிறவியா நீங்கள் செய்து கொண்டு வந்த அனைத்தும் தவறு. அதனால் தமோ பிரதானமாகிட்டீங்க. இப்போது இருப்பது சரியற்ற உலகம். இதில் துக்கம்தான் இருக்கு. ஏன்னா ராவணராஜ்யம் பாபா சொல்றாரு. ராவணராஜ்யம் போ அனைவரும் எப்படி இருக்காங்க? விகாரியா இருக்காங்க. ராவணனோட ராஜ்யம் சரியில்லைன்றாரு பாபா. இது சரியற்ற ராவண ராஜ்யம். ராவணனோட ராஜ்யம் சரியான ராஜ்யம். இது கலியுகம், அது சத்தியுகம். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். இவர் யார்? சிவபாபா. சாஸ்திரங்களை எடுத்து எப்போதாவது நீங்க பாத்திருக்கீங்களா கேக்குறாரு பாபா. பாபா கையில சாஸ்திரம் இருக்கா? அப்படி கேக்குறாரு பிரதர். தனது ஞானத்தை, அதாவது பாபா தனது ஞானத்தை தான் கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை கொடுக்கிறாரு. படைப்பை பற்றியும் புரிய வைக்கிறாரு. அவர்களுடைய புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்கிறது, அவற்றை படித்து பிறருக்கும் சொல்கிறார்கள். ஆக அனைவருடைய சுகத்திற்கு வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா. அவர் உயர்விலும் உயர்வான தந்தை. அவர்தான் பரமபிதா, பரமாத்மா. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பா எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை தான் தருவாரு. 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்க சொர்க்கவாசியா இருந்தீங்க, இப்போ நரகவாசியா இருக்கீங்க. தந்தை ராமன்னு சொல்லப்படுகிறார். சொல்றீங்களா பிரதர்? ஆமா சொல்றேன். தேவதைகள் மரியாதா புருஷோத்தமர்களா வாழ்ந்தவங்க. புருஷோத்தமர்களா மாறுறதுக்கு தான் தந்தை வந்து உங்களுக்கு பாடம் கற்பிச்சுட்டு இருக்கேன். ஆனா கோயில்ல பாருங்க, அந்த மரியாதா புருஷோத்தமர்களா வாழ்ந்த அந்த தேவதைகளுடைய ஜடச்சிலையை வச்சுட்டு தாழ்வான புருஷர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, உத்தமமான புருஷர்கள், தாழ்ந்த புருஷர்கள், அவங்க வந்து இந்த உத்தம புருஷர்கள் கிட்ட மகிமைப்படுத்தி பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. விராட ரூபம் கூட இருக்குது. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர தர்மம் அப்படின்னு அந்த விராட ரூபத்துல காமிப்பாங்க இல்லையா. முகம் வந்து தேவதையா இருக்குது விராட ரூபத்துல. கிருஷ்ணருடைய பெரிய ரூபம் அது, விஷ்ணுவோட பெரிய ரூபம். தலைமுடி வந்து எப்படிப்பட்டதா இருக்குது? பிராமணர்களுடையதா இருக்குது. முகம் வந்து தேவதைகளுடையதா இருக்குது. இந்த மார்பகம், புஜங்கள் இருக்கு இல்லையா, கை, அது வந்து சத்திரியர்கள் வர்ணமா இருக்குது. வயிற்று பகுதி வந்து வைசியர்கள்
வைசியர்கள் வர்ணத்துல இருக்குது, கால் பகுதி வந்து சூத்திர வர்ணத்துல இருக்குது. இது விராட சக்கரம்னு சொல்றாரு. இத பத்தி கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா வர்ணனை மட்டும் செய்யறாங்க. ஆனா இந்த வர்ணத்துல ஆத்மாக்கள் எப்படி இறங்கி வராங்க, ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கு இல்லையா அது விராட ரூபத்துல, அந்த சக்கரத்துல எப்படி ஏறி வராங்க இறங்கி போறாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரப்பா. ஓகேங்க பாபா சொல்ற, இப்ப நீங்க நரகவாசியா இருக்கீங்க, தந்தை ராமராக இருக்கிறார். ராமர் என்றுதான் சொல்ல, தந்தை ராமர். ஆனா சீதையை களவு கொடுத்த அந்த ராமர் கிடையாது. இங்க இருக்கிற தந்தையா இருக்கக்கூடியவர் வந்து ராமரா இருக்காரு. அந்த சீதையை களவு கொடுத்த ராமர் இல்லைன்றாரு. அவர் ஏதும் சத்கதி வழங்கும் வள்ளல் கிடையாது. அந்த அந்த ராமன் ராஜாவாக இருந்தார், மகாராஜாவா கூட இல்ல. மகாராஜா மற்றும் ராஜாவோட ரகசியம் கூட இப்ப புரிய வைக்கிறார் பாபா, புரிய வைத்திருக்கிறார். அவர் 16 கலைகள், இவர் 14 கலைகள். ராவண ராஜ்யத்தில் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்துல சொல்றார் பாபா, ராஜாக்களும் இருக்காங்க மகாராஜாக்களும் இருக்காங்க. அவர் மிகவும் செல்வந்தர்கள், அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள், இவர்கள் குறைவான செல்வந்தர்கள். அவர்களை ஒரு பொழுதும் சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர்லாம் சொல்ல மாட்டோம், கூற மாட்டோம். இவர்கள் செல்வந்தராக இருப்பவருக்கு மகாராஜாவின் பதவி கிடைக்கிறது, செல்வந்தருக்கு கிடைக்குது. குறைவான செல்வந்தருக்கு ராஜாவோட பதவி கிடைக்குது. இப்போது பிரஜைகளின் மீது பிரஜைகளோட ராஜ்யம் இருக்கு, கவனித்துக் கொள்பவர்கள் யாருமே இல்லைன்றாரு. இப்போ பிரஜைகள் ராஜாவை அண்ண தாத்தா என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்போது அவர்களும் போய்விட்டார்கள். மீதி இருக்கும் பிரஜைகளின் நிலையை பாருங்கள், என்னவா இருக்கு. சண்டை சச்சரவுகள் எவ்வளவு நடக்குது. இப்போ உங்க புத்தியில் முதலில் இருந்து கடைசி வரையிலான அனைத்து ஞானமும் இப்போ உங்களுக்கு பாபா சொல்லி கொடுத்துட்டேன்றாரு. அனைத்தும் இப்போ உங்க புத்தியில இருக்கு. படைக்கக்கூடிய தந்தை இப்போது நடைமுறையிலே உங்க கூட இருக்காருன்றார் பாபா. படைக்கக்கூடிய தந்தை இப்போ நடைமுறையில் இருக்கிறார். அவருடைய கதை பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்படுகிறது. இப்போது நீங்களும் கூட நடைமுறையில் இருக்கிறீர்கள். அரைக்கல்ப காலம் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள், பிறகு பின்னாளில் கதையாகி விடுகிறது. படங்களும் இருக்கிறது. சொல்லுங்க. அதான் இப்ப மகாராஜா மகாராணிய பத்தி புரிய வச்சிருக்காரு. ராஜா மகாராஜா யாருன்னு. ராமராஜ்யம்னு சொல்லப்படுறது இந்த ராம் சீதைகளின் ராஜ்யம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ராமர் வந்து சீதையை களவு கொடுத்த அந்த ராமரை பத்தின விஷயம் கிடையாது இந்த ராமராஜ்யம்ன்றது. அவர் சாதாரண ராஜா தான், அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஆனா லட்சுமி நாராயணர் அவங்கதான் மகாராஜா மகாராணிகள். ராம் சீதை அப்படிங்கிறவங்க சாதாரண ராஜாக்கள் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. அவங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க லட்சுமி நாராயணன் மகாராஜா மகாராணிகள். சந்திர வம்சத்துல வர இந்த ராம் சீதைகள் வந்துதான் யாரு, வெறும் ராஜா ராணிகள் தான் சொல்ல முடியும், அவங்கள மகாராஜான்னு சொல்ல முடியாது. ஆனா துவாபர கலியுகத்துல எப்படி மாறி போயிடுச்சுன்னா அதிகமா செல்வம் வச்சிருக்கவங்களதான் மகாராஜான்னு சொல்லப்படுறாங்க, குறைவான செல்வம் வச்சிருக்கவங்கள சாதாரண ராஜாக்கள் சொல்றாங்க, மகாராஜான்னு அவங்கள சொல்றது இல்ல. ஆனா இப்ப கலியுகத்துல பாருங்க மக்கள் ஆட்சி முறை வந்துருச்சு, பிரஜைகள் மீதே பிரஜைகளின் ராஜ்யம் நடக்குது இல்லையா. அதனால அப்பா சொல்றாரு இந்த முழு சக்கரமும் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்க இல்லையா. லட்சுமி நாராயணர் சத்தியுக திரேதாயுகம், சத்தியுகத்துல திரேதாயுகத்துல வந்து ராம் சீதை, வைசியர் அங்க துவாபர யுகத்துல அந்த மகாராஜா மகாராணி அந்த செல்வத்தை வச்சு அந்த பிரிக்கப்பட்டிருக்கு. கலியுகத்துல இப்படி மக்கள் ஆட்சி முறை இருக்குது அப்படிங்கறத இந்த 4 விஷயத்தையும் சொல்றாரு அப்பா. இதுதான் நீங்க கதை, இதுதான் கதைன்றாரு பாபா. ஆமா, ஆமா. கதை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கதை பின்னால உங்களுக்கு எழுதப்படுது அப்படின்னா, இந்த நம்ம இப்ப செய்யறோம்ல புருஷார்த்தம், அப்பாவுடைய கதை இருக்குல்ல சிஸ்டர், அப்பா கிட்ட பாடம் படிச்சு நாம தான் வானர சேனைன்னு சொல்றாரு அப்பா. நம்மளுடைய கதை தானே ராமாயணத்துல வந்திருக்குது. ராம் சீதைய காப்பாத்துறதுக்கு ராமர் போறாரு, கூடவே வானர சேனையை கூட்டிட்டு போனான்னு சொன்னாரு இல்லையா. அந்த வானரங்கள் நாம தானே. 5 விகாரங்களுக்கும் அடிமையானதுதான் அந்த குரங்குகள்.
அந்த குரங்குகளோட குரங்குகளின் படைய ஒன்னா சேர்த்துக்கிட்டு ராமர் வந்து சீதையை மீட்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல ராமருங்கிறது யாருன்னா பரமாத்மா ஆத்மராமன் வந்து ஆத்ம சீதைகளை மீட்கிறதுக்காக இந்த 5 விகாரங்களுக்கு உட்பட்ட இந்த குரங்குகளின் சேனையினால அந்த சீதைகளை மீட்கிறாரு. நம்ம தான் ஆன்மீக படையினர்னு சொல்றாரு இல்லையாப்பா. அந்த குரங்குகள் தான் ஆன்மீக படையினர். நம்ம தானே குரங்குகள் போல இருந்தோம் சூத்திரர்களா. அப்படிப்பட்டவங்களை பிராமணர்களா மாத்தி சீதைகளை மீட்கக்கூடிய சேவை செய்ய வைக்கிறாரு இல்லையா. நம்ம போய் அடுத்தவங்க எல்லாம் செய்தி கொடுத்து வாங்க அப்பா சுகம் சாந்தி கொடுக்க வந்திருக்காரு, சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்ய வந்திருக்காரு நம்ம சொல்லி செய்தி கொடுத்து கூப்பிடுறோம் இல்லையா சேவை செய்யறதுக்கு. அந்த போல அங்க ஸ்தூல கதையா காமிச்சிட்டாங்க. அப்பா இங்க சொல்றது எல்லாமே சூட்சும கதையா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். இதுதான் பின்னால நீங்க இங்க செய்யக்கூடிய புருஷார்த்தம் அப்படியே தலைகீழா ஒரு ஸ்தூல கதையா அங்க அமைக்கப்பட்டிருக்குது பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. அப்போ இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கதையா நம்ம கதை. ஆமா நம்ம கதை. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த பிராமணர் உலகத்துல எப்படி இருக்குது, இதே பின்னால உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி ஒரு கதையா வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறது சொல்றாரு. அதுதான் பாபா இப்ப உங்க கூடயே இருக்கேன்றார் பாபா. படைக்கக்கூடிய தந்தை உங்க கூடயே நடைமுறையில இப்ப இருக்கிறேன் அப்படின்றாரு. ஓகேங்க பிரதர். அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு படங்கள் எல்லாமும் இருக்கு, இது கதையாயிடுச்சுன்றாரு. இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தார்கள் அப்படின்னு கேக்குறாரு பாபா. இவங்க எப்போ ராஜ்யம் செஞ்சாங்க என்று யாரிடமாவது கேளுங்க, லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லி விடுவார்கள். சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நீங்க தூய்மையான இல்லற ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். பிறகு தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்தில் செல்ல வேண்டும். தூய்மையா இருந்தவங்க நீங்க சொல்லுங்க. இல்ல முதல்ல தூய்மையா வாழ்ந்தீங்க, அது இல்லற ஆசிரமமா இருந்துச்சு. அப்புறம் தூய்மையற்ற இல்லற மார்க்கத்துல போக வேண்டியதா ஆயிடுச்சு இந்த டிராமான்னு சொன்னோமா. ஆனா சன்னியாசிகள் என்ன செய்துட்டாங்க பாருங்க, அவங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க. துறவரத்துக்கும் இல்லறத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. தந்தை வந்து இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு, ஆனா ஆதிசங்கரர் அந்த சன்னியாச தர்மத்துல துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்களை ஆக்கிட்டாரு இல்லையா. அப்ப இதுக்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இல்லையா. அது சொல்றாரு அப்பா. சொர்க்கத்தின் சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. துறவர மார்க்கத்தவர்கள் ஒருபோதும் இல்லற மார்க்கத்தை பற்றி கற்று தரவே முடியாது. முன்னர் காட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு சக்தி இருந்தது. காட்டில் அவர்களுக்கு உணவை அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்போது உணவெல்லாம் காட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்கன்றாரு பாபா. அவங்களுக்கு காட்டுக்கு உணவு போயிட்டு இருந்தது, இப்போ அவங்களுக்கு சக்தியே இல்ல. அங்கே ராஜ்யம் செய்யும் அளவு உங்களுக்கு சக்தி இருந்தது போல. அதாவது இப்போத சக்தி இல்ல, அங்கே ராஜ்யம் செய்யும் அளவு உங்களுக்கு சக்தி இருந்தது போல்ன்றார் பிரதர். ஆமா, அது என்னன்னா அவங்க காட்டுல போய் முதல்ல அவங்க ஆரம்ப காலத்துல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சன்னியாச தர்மம் வந்துச்சு. அவங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா காட்டுல போய் தவம் செய்தாங்க, அங்க வாழ்க்கை முறை நடத்தினாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இங்க இருந்து நம்ம இல்லற மார்க்கத்துல இருந்தவங்க அவங்க தூய்மையா இருக்காங்க அப்படின்ட்டு சமைச்சு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு. அங்கேயும் மனிதர்கள் வாழ்றாங்க, அந்த சன்னியாசிகள் வாழ்றாங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்ன்ற பேர்ல அது டிராமா படி அப்படி அவங்களுக்கு சக்தி, அந்த தூய்மையின் சக்தி இருந்தனால அவங்களுக்கு இங்க இருந்து உணவுப் பொருட்கள்லாம் போயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட சக்தி இந்த காலத்துல கலியுக இறுதியில கிடையாது. உங்களுக்கு எப்படி தூய்மையான அந்த சக்தி வந்து நீங்க ராஜ்யம் செய்யும் போது இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இல்லற தர்மத்துல இருந்தாலும் தூய்மையான வாழ்க்கை வாழும் போது அந்த தூய்மையின் சக்தி இருந்துச்சு இல்லையா. அது போல இந்த கலியுக இறுதியில இந்த சன்னியாசிகளுக்கு கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. ஆமா, அங்கே ராஜ்யம் செய்யும் அளவு உங்களுக்கு சக்தி இருந்தது போல் அப்படின்றாரு. ஆமா, இப்போது எங்க இருக்கிறதுன்னு கேக்குறாரு பாபா. இப்போ இல்ல, அதே மாதிரிதான் சன்னியாசிகள் இருக்கிறாங்க. ஓகே, ஆமா, அதுதான் இது பாபா சொல்றாரு. அதோட இது அப்படி இருந்தவர்கள் தானே நீங்கள்னு கேக்குறாரு பாபா. அப்படி இருந்தவங்க நீங்க, இப்போ அந்த சக்தி இல்லை,
பாரதவாசிகளின் உண்மையான தர்மம் இருந்தது, இப்போ இல்லை, எல்லாமே அதர்மமாகி விட்டது. திரும்பவும் நான் தர்மத்தின் ஸ்தாபனையும் அதர்மத்தோட விநாசத்தையும் செய்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். அதர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வருகிறேன், அப்புறம் மிகுந்திருப்பவர்கள் விநாசமாகி விடுவார்கள், மீதி இருப்பவர்கள் போல பிரதர். ஆமா, அதர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வராரு. எது அதர்மம் அப்படின்னா தூய்மை இல்லாம போன முடியாது, தூய்மையற்றதுதான் அதர்மம். தூய்மைதான் உங்களுடைய உண்மையான தர்மம்னு சொல்லுவார் இல்லையாப்பா, அததான் சொல்றாராப்பா. தூய்மையற்றவர்கள் அதர்மவாதிகள், தூய்மையானவர்கள் தர்மவாதிகள். அப்ப அந்த அதர்மத்துல இருந்து உங்களோட தர்மத்தின் பார்வையில அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. தர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வருகிறேன், மிகுந்திருப்பவர்களை விநாசமாக்கி விடுவார்கள் பாபா. விநாசம் அவர்களே ஆயிடுவாங்க இல்லையா. தூய்மையற்றவர்கள் இறுதி நேரத்துல மொத்தமும் முழு உலகம் விநாசம் ஆகும் போது அவங்களும் விநாசம் அந்த சரீரத்தை விடும்போது விட்டுருவாங்க இல்லையா. அவங்க முக்திக்கு தான் போக முடியும், ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அவங்களால அடைய முடியாது இல்லையா, அப்படி சொல்றாரு. பாபா சொல்றாரு, மிகுந்திருப்பவர்கள் விநாசமாகி விடுவார்கள் என்றாலும் கூட அனைவருக்கும் தந்தையோட அறிமுகத்தை கொடுங்கள் என்று தந்தை இப்போ புரிய வைக்கிறார். தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று அனைவரும் சொல்கிறார்கள். எப்போது துக்கம் நிறைந்தவர்களாக ஆகுறாங்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக, எப்போ துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிறார்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார் தந்தை செய்யறார் சிவபாபா. இதுவும் கூட அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டுன்னு முடிக்கிறார். அழகா விளையாட்டு பாபா நல்லதுன்றார். ஆமா, துக்கத்துல இருந்து விடுவிச்சு உங்களை சுகத்தின் பாதையில அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா தந்தைக்கு பேரே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் பேரு. துக்க கர்த்தா சுக கர்த்தா அப்படின்னு பேர் அப்பாவுக்கு. அதான் நீங்க துக்கம்ன்றது தூய்மையற்ற நிலையில வந்த துக்கம் அசாந்தி, தூய்மையானவர்களை உங்களை மாத்துறதுனால சுகம் சாந்திக்கு போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது அனாதி விளையாட்டு, துக்கம் சுகத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இது ஒருபோது நிக்காது. இந்த டிராமா மாறி மாறி வந்துட்டேதான் இருக்கும். சுகத்தின் அரைக்கல்பம் துக்கத்தின் அரைக்கல்பம் அப்படிங்கறது சொல்றாரு. இரவும் பகலும் சமமா இருக்குது இல்லையா. நமக்கு 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல்னு ஒரு நாள் கணக்குல இருக்கு இல்லையா. அது போல 2500 வருஷம் சுகமா இருந்தீங்க, 2500 வருஷம் ராவண ராஜ்யத்துக்குள்ள போறதுனால துக்கமானவர்களா ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அவ்வளவுதான், இது ஒரு விளையாட்டு. ஆனா குழந்தைகள் கவலைப்பட வேண்டியது இல்ல. அரைக்கல்ப துக்கத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குழந்தைங்க. துவாபர யுகத்துல கூட குழந்தைங்க நீங்க சுகமா தான் இருந்தீங்க, கலியுகத்துல ஆரம்பத்துல கூட நீங்க நல்லா தான் இருந்தீங்க, கடைசி ஒரு 4-5 பிறவி இந்த கலியுகத்துல இறுதியில இருக்கோம் இல்லையா, அந்த நேரம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்படுற நேரம் தான் தந்தை உங்களை மறுபடியும் சுகத்தின் பாதை கழிச்சிட்டு போயிடுறேன் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அப்பா. எல்லா குழந்தைகளுக்கும் இது நிச்சயம் பிரதர், இது சத்தியம் தான், உண்மைதான் பாபா. பாபா வந்துடல அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் ஒரு வழி ஆயிருப்பாங்க. ஆமா பாபா பாபா தாரணி சொல்ற. ஆமாங்க பிரதர், சூப்பர் பாபா. ஐயோ நிஜமாலே எல்லாரும் ஒரு வழி பண்ணிடுச்சு. பாபா இப்ப அப்பா வந்ததுனாலதான் அப்படியே வந்துட்டோம், அப்படியே பாபா அழகா கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்லன்னா ஒரு வழி ஆயிருப்போம் பிரதர். பாபா குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஒரு குழந்தைக்கும் கேட்டீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் பாபா சொல்றாருங்களே, பாபா அதுதான் பாபா தாரணிக்கு சொல்றாருங்க பிரதர். இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்யுங்க. சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் அப்படின்ற, சத்தியமான தந்தை கிடைத்துட்டாருன்னா சத்தியமற்ற சரியற்ற காரியம் எதுவும் செய்யக்கூடாது. மாயாவோட புயல் காற்றுகளால் பயப்படக்கூடாது. சத்தியத்தோட படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்கியே விடாது என்பது எப்பொழுதும் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம், சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்று விடக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆவீர்களாக பாபா வரதானம் கொடுக்கிறார். சகஜ யோகத்துல இருந்து சகஜ யோகத்தோட சாதனை செஞ்சு அதன் மூலமா சாதனங்கள் மீது வெற்றி அடையக்கூடிய
பிரியோகி ஆத்துமா ஆவீர்களாக வரதானம் கொடுத்துட்டாரு பாபா நமக்கு இப்போ. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, சாதனங்கள் இருக்கையிலும் சாதனைகள் பிரயோகத்தில் எடுத்து சாதனங்கள் இருக்கையிலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை குலைந்து போய்விடக் கூடாதுன்றாரு பிரதர். இன்னொரு தடவை சொல்லிட்டேங்க. சாதனங்கள் இருந்தாலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை குலைந்து போய்விடக் கூடாது. யோகியாக இருந்து பிரயோகம் செய்வது இதற்குத்தான் ஞாரா விலகி இருப்பது என்று கூறுவார்கள். சாதனங்கள் இருக்கையிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்தில் இருந்து பிரயோகம் செய்யுங்க. இச்சை விருப்பம் இருந்தது என்றால் அந்த இச்சையானது அச்சா நல்லவராக ஆக விடாது. உழைப்பு செய்வதிலேயே காலம் கழிந்து விடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்திருக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது, அதாவது இயற்கையின் மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யோகம்ங்கிறது தான் சாதனை. நம்ம யோகா அப்பா கிட்ட வைக்கிறோம் இல்லையா, இந்த சாதனை அப்படிங்கிறது இது சாதனை. ஆனா இந்த சாதனை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா சாதனங்களின் அடிப்படையில இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. சாதனங்களை பயன்படுத்துங்க, அதை பிரயோகப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஆனாலும் உங்களுடைய யோக ஸ்திதி குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. சாதனை விட்டுறக்கூடாது. ஏன்னா சாதனங்கள் எல்லாமே இயற்கையை சார்ந்ததா இருக்குது. நீங்க யாரு? இயற்கையை வென்றவர்கள் அப்படின்னா யோக ஸ்திதி உங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. எப்படின்னா சிஸ்டர், இது இப்ப நம்ம மெடிடேஷன் பண்றோம். சாதனங்கள்னா எனக்கு நல்ல சோஃபா இருந்தாதான் என்னால மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நான் சத்தம் இல்லாம அமைதியா இருக்க இடத்துலதான் என்னால யோகா பண்ண முடியும், சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால யோகா பண்ண முடியாதுலாம் சொல்லக்கூடாது. சத்தம்லாம் கேட்கதான் செய்யும். நீங்க சத்தம் இருந்தாலும் நீங்க நல்லா யோகா பண்ணலாம் பாட்டிட்ட அப்படிங்கறது சொல்றாங்க. அப்படியே எனக்கு இந்த சிகப்பு லைட் எல்லாம் போட்டு மெடிடேஷன் மியூசிக் போட்டு மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்டுதான் என்னால யோகா பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க இருந்தாலும் பட்ட பகல்ல வெளிச்சத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட அப்பாவுடைய நினைவுல நீங்க போக முடியணும் அப்படின்றத சொல்றாரு. பாருங்க, செகப் லைட்டு, இந்த மியூசிக்கு, சத்தம் இதெல்லாம் என்னது? இயற்கை தானே, இயற்கையின் சாதனங்கள் தானே. செகப் லைட்டு போடுறோம், அது ஒரு இயற்கையின் சாதனம் தானே. சத்தம் உலகத்துலதான் இருக்கும், அதுவும் இயற்கையின் சப்தம் தானே. இங்க சோஃபா செட் இருந்தாதான் நான் மெடிடேஷன் பண்ணுவேன், இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்டுதான் நான் யோகா பண்ணுவேன், இப்படிலாம் சொல்றதுல என்ன? சாதனங்களுக்கு அடிமையாகிறது அப்படிங்கறத அர்த்தம். இயற்கைக்கு அடிமையாகிறது. நீங்க யாரு? இயற்கையை வென்றவர்கள். அதனால சகஜ யோகம்ன்றது என்னன்னா உங்களுடைய யோக ஸ்திதி குறையக்கூடாது. இந்த சாதனங்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்த வேணாம்னு சொல்லல, பயன்படுத்துங்க. இது இருந்தாதான் என்னால யோகா செய்ய முடியும் அப்படிங்கறத வச்சுக்கிடாதீங்க. இருந்தாலும் செய்வேன், இந்த சாதனங்களை எனக்கு கிடைச்சிருந்தாலும் செய்வேன், கிடைக்காம இருந்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சோஃபால உட்கார்ந்தாலும் என்னால யோகா பண்ண முடியும், சோஃபா விட்டு கீழே இறங்கி உட்கார்ந்தாலும் தரையில உட்கார்ந்தாலும் என்னால யோகா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். லைட்டு போட்டாலும் யோகா பண்ணுவேன், லைட்டு போடாம இருந்தாலும் நான் யோகா பண்ணுவேன். சத்தம் கேட்டாலும் யோகா பண்ணுவேன், சத்தம் கேட்காட்டாலும் யோகா பண்ணுவேன். எந்த நிலைமையிலும் எனக்கும் தந்தைக்கும் இருக்க இந்த கம்பைன்டு சொரூபம் இருக்குல்ல, இணைந்த ரூபம், அது யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க தான் சகஜ யோகிகள் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்கதான் இயற்கையை வென்றவர்கள். இயற்கையை வென்றவர்கள்னா யாரு? பிரகிருதி ஜீத், மாயா ஜீத், ஜெகத் ஜீத், உலகத்தையே வென்றுட்டீங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்படிப்பட்ட வரதானம் அது. ஓ சூப்பர் சூப்பர் பிரதர். அது சொல்ற சகஜ யோகத்தின் சாதனை மூலமா சாதனங்கள் மீது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள்னு அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு, வரதானம் கொடுத்துட்டாரு. ஓகே பிரதர். ஸ்லோகன் சுயம் சந்தோஷமாக திருப்தியாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவது சந்துஷ்டமணி, திருப்தி மணி அப்படின்றார் பாபா. அதுதான் திருப்தி மணி ஆவது. ஆமா, நீங்க சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும்.
நீங்க திருப்தியா இருக்கணும், மற்றவர்களையும் திருப்தி படுத்தணும். அவங்களுக்கு பேர் தான் சந்தோஷ்டமணின்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நம்ம கூட ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றோம், குஷியா இருக்கீங்களா, குஷியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? நான் குஷியா இருக்கேன், நீங்க குஷியா இருக்கீங்களான்னு கேக்குறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய சந்தோஷம் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா? அதுதான், இப்படிப்பட்டவங்க தான் நீங்க திருப்தியா இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவங்க. எதன் அடிப்படையில? ஞானத்தின் அடிப்படையில, உங்களுடைய குணத்தின் அடிப்படையில, உங்களுடைய சக்திகளின் அடிப்படையில இப்படி அடுத்தவங்களையும் திருப்திப்படுத்துங்க. அவங்களுக்கு பேர் தான் சந்துஷ்டமணி அப்படிங்கிற டைட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாருப்பா. இதுல வந்து இன்னொன்னு சொல்றேன் பிரதர். இதுல வந்து அந்த சன்னியாசிகள் தர்மம் அவங்களோட இதை புரிஞ்சு அது காட்டுக்கு போயிடுறாங்க. இல்லற தர்மத்துல இருந்தே தூய்மையா இருக்க முடியும். பாபாவால சக்தியால இது நமக்கு நடக்குது. அவங்களுக்கு கூட முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்கு பாபா நம்மள வந்து அவ்வளவு சக்தி கொடுத்து மாத்திருக்காரு, ரெடி பண்றாருன்றது, புதிய உலகமே இதனால வருதுன்றது பாபா செய்யறாருங்க பிரதர். பாபாவோட சக்தி தான். முக்கியமான பாயிண்ட் சகாப்தம் தான். புதிய சகாப்தம் படைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. ஆமாங்க பிரதர், இன்னைக்கு ஹெட்லைன்ல அது கொஞ்சம் ஆமா அது சொன்னாரு. புதிய உலகம், அதுதான் முக்கியமானது. புதிய உலகத்தை படைக்க போறீங்கன்றாரு எடுத்தோன்னா. ஆமா, புதிய சகாப்தம். அந்த சகாப்தம் அப்படின்றதே வார்த்தை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? புதிய வரலாறு. ஆக்சுவலா இப்போ மனசுல அதெல்லாம் தோணுதுங்க பிரதர். இங்க வந்து திடீர்னு அன்பா பேசுறாங்க, திடீர்னு வெறுப்பா பேசுறாங்க, அதெல்லாம் கணக்கு வழக்குன்னு தெரியுது. ஆனா அங்க அன்பாவே இருக்கக்கூடிய உலகம் வரப்போகுதுன்னு போது சந்தோஷமா இருக்குங்க பிரதர். மனசுல எப்பயுமே சாதா இருக்குமே, இங்க எப்பவுமே மாறுதே ராவணன் ராஜ்யத்துல அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எதிர்பார்க்குது ஆத்மா சீக்கிரமா மனசுல. அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிடுங்க. அதுதான் ஆயிடுச்சு சமஸ்காரம் நமக்கு. இப்போ பாபா கூடயே இருக்கறதுனால அது தெரியல பிரதர். உரைக்கவே மாட்டேன்னு என்ன திட்டினாலும் சுத்தமா உரைக்க மாட்டேங்குது பிரதர். வாய அமைதியாதான் இருக்கிறது, பதிலே பேசுறது இல்ல, அவங்களே பேசி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவங்களுக்கு எங்க அதாவது லௌகீக அந்த கணவருக்கு பிரதர், லௌகீக கணவர் இருக்காரு பாருங்க, அவருக்கு வீசிங் இருக்குங்க பிரதர், ஆஸ்துமா நோய் இருக்கு. பாபா நீங்க சொன்னாரு பாருங்க எவ்வளவு நோய் எவ்வளவு. ஆனாலும் அப்படி பேசுவாரு, அவ்வளவு கத்துவாரு, ஆனாலும் டயர்டே ஆக மாட்டாரு பிரதர். மாயா எப்படி வச்சு செய்யுதுன்னு பாரு அப்படின்னு. அதைதான் நான் பாப்பேன். டயர்டே ஆக மாட்டேன்றீங்களே, மாயா எப்படி இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிருவேன் பிரதர். ஒரு நிமிஷம் அவ்வளவுதான், அதோட சந்தோஷம் வந்துடும், பிஸி ஆயிடுவேன். வேற ஒண்ணுமே காதுல உரைக்காது பிரதர். நாளா ஓகே பிரதர். பாபாவாலதான் இதெல்லாம் முடியும். அவரோட ஞானம் தான் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிவபாபா. தேங்க்யூ பாபா. ஓகேங்க. ஓம் சாந்தி பிரதர்.